Hello guys, this is Cherry and welcome to my channel. Hey mister! Preview. Hey cry! சத்தமே வராது ஓடுனது கிடையாது. Hello guys, this is Cherry and welcome to my channel. ஸோ சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா என் பேர் தான் சரி. நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ட்ராவல் வீடியோஸ் அண்ட் டெய்லி vlogsலாம் இல்லை, பண்ணணும்னு ஆசை தான், கூடிய சீக்கிரம் பண்ணலாம். ஸோ vlogs, லைஃப் ஸ்டைல் vlogs அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருப்போம். ஸோ சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பண்ணில் பெட்ரோல் வேறு இல்லை, போய் பெட்ரோல் போடணும். ஸோ ஆக்சுவலி இப்போ எங்கே போயிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைடிங் கியர்ஸ் வந்து எல்லாருமே நிறைய பேர் கேட்டுருந்தீங்க, எங்கே வாங்கலாம், எங்கே கிடைக்கும், எங்கே சீப்பாக இருக்கும் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் கேட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு வேறு ஒரு ஷூ வேறு ஒன்று வாங்கணும், ரைடிங் ஷூ. ஏன்னா இப்போ போட்டிருக்க ஷூ பார்த்தீங்கன்னா வாங்கி இப்போது அந்த சினிமேட்டிக் ஷாட்ஸில் பார்த்தீங்க பார்த்தியா ஒரு ஷூ, அது வாங்கி ஒரு 5 வருஷம் ஆயிடுச்சு. அவ்வளோ பழசான ஒரு ஷூ 5 வருஷமாக போட்டு அடின்னு வச்சுருக்கிறேன். பட் ஆனால் இப்போ வரைக்கும் சூப்பராக உழைக்குது ஷூ. உட்லேண்ட் நான் ரைடுக்கும் மோஸ்ட்லி வந்து அந்த ஷூ தான் யூஸ் பண்ணுவேன். அண்ட் இன்னொன்று நைக்கி ஒன்று இருந்தது என்கிட்ட, அது வந்து இப்போ பிஞ்சிச்சு. பட் ஆனால் உட்லேண்ட்ஸ் இன்னும் அப்படியே 5 வருஷமாக அப்படியே இருக்குது. இன்னொரு ஷூ வாங்கணும், நம்ம ரைடிங் ஷூ, ப்ராப்பரான ஒரு ரைடிங் ஷூ ஒன்று வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தேன். இப்போ புதுசாக பார்த்தீங்கன்னா ஒரு ஷாப் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அந்த ஷாப்புக்கு தான் சரி போய் பார்க்கலாம், கலெக்ஷன்ஸ்லாம் இப்போ நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுவும் சீப் ப்ரைஸில் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த ஷாப்புக்கு தான் போயிட்டுருக்கேன். போகிற எல்லாம் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது 10:50 ஆகுது. நியர்பை கோவலம் கிட்ட இருக்கிறேன். கோவலம் சும்மா அப்படியே வந்துட்டு போகலாம். என்னோடய ஃபேவரட் ஸ்பாட் சென்னையில் கோவலம். ஸோ அதனால் அப்படியே வந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதுவும் கிளைமேட் வேறு பயங்கரமாக இருக்குது, செம்மையாக. ஸோ ஆக்சுவலாக எல்லாருமே கேட்குறதே இதுதான், ரைடிங் கியர்ஸ் என்னென்ன வேணும், ஆக்சுவலி என்னென்ன இம்பார்ட்டண்ட்டு ஒரு லாங் ரைட் போகணுன்னா அப்படின்னு சொல்லிட்டு. ரைடிங் கியர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரைடிங் ஜாக்கெட் ஃபஸ்ட்டு, ரைடிங் பேண்ட்டு, அதுக்கப்புறமா க்ளவுஸ், ஹெல்மெட், பக்காவான ஒரு ஹெல்மெட்டு, அதுக்கப்புறமா ரைடிங் ஷூஸ். ஓகேவா? இதில் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்னா ஹெல்மெட்டு, அதுக்கப்புறமா ஜாக்கெட், க்ளவுஸ், இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ அந்த 3 விஷயத்துலையும் பார்த்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு இதுவுமே பண்ணக்கூடாது. மீன்ஸ் சீப்பாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு வாங்குறது அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த 3 விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் காசு போனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் நல்லதாக நம்ம, ஏன்னா நம்மளுக்கு சேஃப்டி ரொம்ப முக்கியம். மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லோவர் பாடிக்கு எதனால்னா கூட அவ்வளோவா பெருசாக நம்மளுக்கு அஃபெக்ட் ஆகாது. இடுப்புக்கு கீழே பார்த்தீங்கன்னா எதானாலும் கொஞ்சம் அவ்வளோவா வந்து உயிருக்கு ஆபத்து அந்த மாதிரி ஒரு இது வராது. பட் ஆனால் இடுப்புக்கு மேலே அந்த ஹார்ட்டாக இருக்கட்டும், நம்மளோட செஸ்ட்டு, முதுகெலும்பு இதெல்லாம் இருக்கிறதா இருக்கட்டும், தலை, பிரெயின்ஸ், கல், அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எப்போவுமே ப்ரொடெக்ட் பண்ணினே இருக்கணும். நம்ம இன்னும் தான் வந்து நல்லா ஓட்டினாலுமே சரி, நம்மளை சுற்றி ஓட்டுறவங்களாக இருக்கட்டும், பஸ்ஸு, லாரி, காரு, இவங்க எல்லாமே வந்து கரெக்டாக ஓட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு டவுட். அவங்க எப்படி ஓட்டுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து அந்த மாதிரி விஷயத்தில் மட்டும் நம்ம இது பண்ணவே கூடாது. ஸோ பக்காவாக அது ஒரு 3 விஷயத்த பக்காவாக வச்சுக்கணும் நம்ம எப்போவுமே. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ் தான் ரொம்ப முக்கியம். நான் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேண்ட் வாங்கலை, ஷூஸ் வாங்கலை. பட் ஆனால் வந்து லடாக் போகும்போது வந்து எனக்கு அந்த ஒரு நீடு எனக்கு இருந்தது. எனக்கு வந்து பேண்ட், ஒரு நல்ல ரைடிங் பேண்ட், ஆல் வெதர் பேண்ட் இருக்கணும், ஒரு ஷூ இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தோணுச்சு. ஏன்னா அந்த கிளைமேட்க்கு நான் 1க்கு 2 பேண்ட் 3 பேண்ட்லாம் மேலே போட்டுருந்தேன். அது மட்டும் இல்லை, ஷூவில் வந்து டவல்லாம் கிழிச்சு கட்டினேன் நான் ஷூக்குள்ளே, ஷாக்ஸ் மேலேயே. ஏன்னா வந்து அந்த அளவுக்கு தண்ணி லைட்டாக உள்ளே போச்சுன்னா கூட ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் அதுக்கேற்ற மாதிரி வாட்டர் ப்ரூஃப் ஷூஸ் அதெல்லாம் வாங்கிக்கிறது பெஸ்ட்டு. பைக்குக்கு என்னென்ன தேவை ஆக்சசரிஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைக்குக்கெல்லாம் ஒன்றுமே தேவை. நான்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் தான் என் பைக்கு. மொபைல் ஹோல்ட்ரு, ஆக்ஸ் லைட்ஸ், இது 2 தவிர நான் வேறு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக ஃபிக்ஸ் பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சேடல் பேக் வைக்கிறதுக்காக அந்த கேரியர், லடாக் கேரியர், அது வந்து நானே எனக்கு டிசைன் பண்ணினேன். ஸோ அது ஒன்று ஃபிக்ஸ், அதுக்காக தனியாக வீடியோலாம் போட்டிருக்கேன். ஸோ பழைய வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய 200 வீடியோஸ் கிட்ட போட்டிருக்கேன். அதெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வந்துட்டேன், இன்னும் ஒரு 2.2 கிலோமீட்டர்ஸ் கரெக்டாக. ஆக்சுவலாக இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம்.
பாருங்கள் பைக்கர்ஸ் மாடியூல் பாஷ்யம் கேஸ் சர்வீஸ் மேலே கரெக்டாக கோடம்பாக்கம் வந்தாச்சு. மேலே போய் பார்க்கலாம். ஸோ அட்லாஸ்ட் ரீச் த ஷாப். இதான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கர்ஸ் மாடியூல் நான் சொன்ன அந்த ஷாப்பு. ஸோ இப்போ வந்து எனக்காக ஷூஸ் பார்க்க போகிறோம். அண்ட் ஷாப்போட ஓனர் பார்த்தீங்கன்னா 2 பேர் தான். ப்ரோ அப்படியே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் பாபி. பேர் சரண்குமார். ஸோ எவ்வளோ நாள் ஆச்சு ப்ரோ ஷாப் ஓப்பன் பண்ணி? ஒரு 3 வீக்ஸ் ஆகுது. 3 வீக்ஸ் ஆகுது. ஸோ மறக்காமல் ஷாப்புக்கு வாங்க. அண்ட் நான் இப்போ இங்கே என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு சினிமாட்டிக் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலாக எனக்கு ஷூ பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே வந்தேன். ஆனால் இங்கே இருக்கிற கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படி ஆசையாக இருக்குது எல்லாமே வாங்கி வச்சணுன்ற மாதிரி. ஸோ செம்ம கலர்ஃபுல்லாக நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இப்போ எனக்கு ஃபஸ்ட்டு ஷூஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து ப்ரோ உங்ககிட்ட ஸ்டார்டிங் ப்ரைஸ் எதுலேருந்து இருக்குது? ஃப்ரம் 99லேருந்து இருக்குது ப்ரோ. 99 மீன்ஸ் கீ செயினாக இருக்கட்டும், ஷூ ப்ரொடக்டர்ஸாக இருக்கட்டும், கியர் ப்ரொடக்டர், ஸோ எல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எல்லாமே இருக்குது. உங்கள் ரைடிங் ஜாக்கெட்ஸ்லாம் எவ்வளோலேருந்து ப்ரோ ப்ரைஸ் ரேஞ்ச் உங்கள்கிட்ட இருக்குது? எங்ககிட்டேருந்து 4100லேருந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து ப்ராமிஸ்டு பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிபிஜி, மோட்டோடார்க், ஸோ அந்த மாதிரி ப்ராமிஸ்டு பிராண்ட்ஸ்லேருந்து எல்லா வெரைட்டியும் நம்மள்கிட்ட இருக்குது. ஸோ ஹெல்மெட்ஸ் எல்லாமே இருக்குது. நம்மள்கிட்ட ஹெல்மெட்ஸ் பார்த்தீங்கன்னா 1800லேருந்து 10,000 வரைக்கும் இருக்குது. ஸோ ரைடிங் ஜாக்கெட்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் 4000லேருந்து 10,000 வரைக்கும் இருக்குது. ரைடிங் பேண்ட் 6000, 7000 அந்த ப்ரைஸிங்லேயும் கிடைக்குது. க்ளவுஸ் நாங்கள் பார்த்தீங்கன்னா 300லேருந்து 5000 வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து குவாலிட்டி பேஸ் பண்ணி வருவாங்க, ப்ரைஸும் பேஸ் பண்ணி வருவாங்க. ஸோ எல்லாரையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கான இது எங்கள்கிட்ட இருக்குது. ஓகே. ஷூஸ் பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 9.5 வரைக்கும் இருக்குது. ஸோ ஓவராலாக வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கவங்க வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லா திங்ஸையும் பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. கண்டிப்பாக எல்லாமே பண்ணிட்டு போகலாம். ஸோ எங்கள்கிட்ட என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிச்சு வர ப்ராடக்ட் மட்டும் இல்லாமல் உங்களை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. ஓகே. சப்போஸ் இந்த கேஸ் அவங்க சைஸ் செட் ஆகலை அப்படின்னா அவங்ககிட்ட சொன்னால் நீங்கள் உடனே இது பண்ணுற மாதிரி? மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ளே பண்ணிடுறோம். இன்ஃபேக்ட் அவங்க திருப்பி வரணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க சென்னைக்குள்ளேனா ஃப்ரீ ஹோம் டெலிவரி. ஓகே. அண்ட் வேறு ஏதாவது வெப்சைட் எதாவது இருக்குங்களா உங்களுக்கு? வெப்சைட் வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும். ஸோ எல்லாருக்கும் லிங்க் ஷேர் பண்ணிடுவோம். ஆக்சுவலி இது வந்து லுக் வைஸ் பார்த்தா செம்மையாக இருக்குது. போட்டு பார்த்தாலும் சரி லுக் வைஸ் சூப்பராக இருக்குது. பட் ஆனால் இவ்வளோ ஹெவியான ஒரு ஷூ போட்டு நம்மளால் அவ்வளோ இதுவாக ரைட் பண்ண முடியாது. இப்போ இது பெரிய பெரிய பைக்ஸ், ட்ரைம் டைகர் அந்த மாதிரி பெரிய பெரிய பைக்ஸ் யூஸ் பண்ணும்போது வேணால் இது யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்மளுக்கு இதுவே கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ப்ரோ இது ப்ரைஸ்னா இது ப்ரைஸ் இருக்கும்? அது வந்து 7000, இது வந்து 4000, 4500. 4500. நம்ம பட்ஜெட்டுக்கும் இதுதான் கரெக்டு, சைஸ்க்கு தான் கரெக்டாக இருக்குது. ஸோ கைஸ் இந்த ஷூ தான் வந்து ஆக்சுவலி நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக உங்களுக்கு எதனா சென்னையில் இருக்கீங்க, உங்களுக்கு ஆக்சசரிஸ் எதனா வாங்கணும், பைக்குக்கு தேவையான சம்மந்தப்பட்ட எல்லா பொருளுமே கிடைக்குது இந்த இடத்துல.
ஸோ மறக்காமல் ஷாப்பை விசிட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, சென்னைக்குள்ளேயேனா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறீங்களா ப்ரோ? சென்னைக்குள்ளேனா ஃப்ரீ டெலிவரி பண்ணுறாங்க. அண்ட் அபவுட் 10,000 வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ டெலிவரி ப்ளஸ் ஆல் ஆக்சசரிஸ் இல்லாத பொருளே கிடையாது. சப்போஸ் நீங்கள் கேட்குறது இல்லை அப்படின்னா ஒரு 2 days அரேஞ்ச் பண்ணி அவங்களே கொடுத்துருவாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, நீங்கள் சப்போஸ் சென்னையில் இல்லை வெளியே இருக்கீங்க, உங்களுக்கு ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு நினச்சின்னா அவங்களோட இன்ஸ்டா ஐடி இப்போதைக்கு சொல்கிறாங்க, ஓகேவா? இந்த இடத்துல போகிற இன்ஸ்டா ஐடியை. ஸோ அங்கே போய் அவங்க ஃபாலோ பண்ணுங்கள். அங்கே அவங்க ப்ராடக்ட்ஸோட ஃபோட்டோஸ் போடுவாங்க. இல்லைனா உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் அவங்களுக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா ஃபோட்டோ காமிச்சு அவங்க அதை வந்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி அவங்களே உங்களுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. ஸோ வந்து அவங்க இன்ஸ்டா ஐடி இங்கே போகிறேன். ஸோ கூடிய சீக்கிரத்தில் வெப்சைட் க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ வெப்சைட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அதையும் நான் லிங்க்கில் போடுறேன் யூடியூப் வீடியோவில். ஓகே ப்ரோ, பாய் பாய் ப்ரோ. ஸோ அவ்வளோதான், கிளம்பிட்டேன். இப்போது பார்த்தீங்கன்னா கரெக்டாக பேரடைஸ் பிரியாணிக்கு அப்படியே ஆப்போசிட் ஷாப். லைட்டாக ப்ரொமோஷனல் வீடியோ மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் எந்த கடையில் வாங்கினா நல்லாயிருக்கும், எந்த கடையில் வாங்கினா நல்லாயிருக்கும். உண்மையாக சொல்லணும்னா இவங்ககிட்ட அப்ரோச் எல்லாமே பக்கா, எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதுதான் மெயின் மேட்ரே. உங்களுக்கு நான் 2 days அரேஞ்ச் பண்ணி தரேன், உங்களுக்கு என்ன வேணுமோ சொல்லுங்கள் அப்படி தான் சொல்கிறாங்க, தவிர எதுவுமே இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அண்ட் ஒரு வழியாக ரைடிங் ஷூஸ் வாங்கியாச்சு கடைசியில். இத்தனை நாள் வாங்காமல் இருந்தேன். ஆக்சுவலி ரைடிங் பேண்ட்ஸ் அதெல்லாம் வந்து ஆல்ரெடி ஆர்டர் பண்ணிட்டேன். யூஎஸ் வந்து வாங்கி வச்சுட்டாங்க எங்கள் மாமாலாம் அங்கே யூஎஸில். அது வந்து கூடிய சீக்கிரம் வந்துடும்னு நினைக்கிறேன். எத்தனை வரத்துக்கு தான் ஆள் இல்லை அங்கேருந்து. ஸோ டைம் வந்து 1 o'clock ஆகுது. இப்போ கிளம்பிட்டேன் அங்கேருந்து. ரைடிங் ஷூஸ் பார்த்தீங்கன்னா 4,500. பட் ஆனால் பீயிங் யூடியூபர் உங்களெலாம் தெரிஞ்சிருக்கும் நல்லாவே. பெட்ரோல் ஃபஸ்ட்டு போடணும். ஸோ இது வரைக்கும் பாருங்கள் மேலே அந்த ஷாப். ரூட்டு தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு சொல்கிறேன், ஓகேவா? இது மேலே ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருக்குது ஷாப்பு. ஸோ அவ்வளோதான், இப்போ கிளம்பிட்டேன். போயிட்டு என் ஃப்ரெண்டை மீட் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் அவங்கள்ட்ட பேசிட்டு அப்புறமா வீட்டுக்கு போக வேண்டியது தான். ஸோ இந்த இம்பார்ட்டண்ட் திங்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் தான் இந்த ரைடிங் ஜாக்கெட்டு அது இதுன்னு சொல்லிட்டு. இவங்க காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். ஸோ யூ கேன் கால் தெம். நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன ஏதுன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ் என்ன வேணும்னு சொல்லிட்டு அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதோட நான் இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன் guys. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. As usual, just eat, sleep and ride. Repeat that again guys. See people in the next video. Till that, signing off your cherry. Tata, bye bye. Bye bye. அவ்வளோதான். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, ஓகேவா? ஓகே, பாய் பாய். அப்புறம் வேறு என்ன, இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணுங்கள். என்ன தாகூர் செரி, இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஞாபகம் வரதான் சொல்லிட்டு இருக்கேன்.